வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, புரியுது உனக்கு வேலையே இல்லையா, கையில் ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு சும்மா அதை பற்றிய வீடியோ போட்டுக்கிட்டு. அப்படி கிடையாது. ஒரு சில விஷயங்களை வந்து கன்வே பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியறது இல்லை. அதுவும் இப்போ நம்ம டிஸ்கஷன் பாயிண்ட்டில் கொண்டு போகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுறோமோ அது ரிலவெண்ட்டாகவே பேச முடியுமே தவிர, என் மைண்டில் நான் ஒரு சில பாயிண்ட்ஸ் வச்சுருப்பேன், அதை பற்றி என்னால் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, நான் அதை கொண்டு வந்தேன்னு வைங்களேன், இப்போ டிஸ்கஸ் பண்ணுற டாப்பிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்காதா? அப்போ என்ன ஆகிடும்னா, எங்கேயோ ஜம்ப் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். சரி, ஓகே. இன்னொன்று என்னென்னா, நேற்று ஒரு வீடியோ போட்டோம். என்னென்னா, இது அவசியம் தானே, அதாவது எப்படின்னா ₹1,00,000 ஃபோன் வாங்குறது அவசியம் தானே அப்படின்னு மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஜென்ரலாக பேசியிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தா, 1 லேக்குக்கு மேலே இருக்க ஃபோன்ஸ் தான் ஒரு சில விஷயங்களை ரொம்பவே சூப்பராக பண்ணணுன்ற மாதிரியான ஒரு சில மாயைகள் எப்பயுமே கட்டமைக்கப்படும். அதை வந்து தகர்க்கிறதுக்காகன்னு சொல்லலாம். அதே சமயம் நிஜமாவே ₹1,00,000 மேலே வரக்கூடிய ஃபோன்ஸில் பாசிட்டிவ்ஸ் இருக்குமானா பின்ன எப்படி அதை அந்த ப்ரைஸ்க்கு வந்து டேக் பண்ண முடியும்? இப்போ அந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ் அதில் இல்லைன்னு வைங்களா, அவங்க ஜஸ்டிஃபைவே பண்ண முடியாது, மாட்டிப்பாங்க. ஸோ அதுவும் இருக்குது. ஸோ அந்த ரெண்டுத்தையுமே பேசுறதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இடத்துல ஒருத்தருக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்ட்ரென்த்தே சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு நெகட்டிவாக மாறிச்சுன்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்மளோட புராண கதைகளில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒருத்தர் வந்து யார் தலை மேலே கை வச்சாலும் அவங்க எரிஞ்சிருவாங்க அப்படின்னா, இப்போ அவரே தவறுதெல்லாம் தலை அரிக்குதுன்னு சொரிஞ்சாருன்னா, ஸோ இது நான் சும்மா ஜோக்குக்கெலாம் சொல்லலை, இது வந்து ஒரு ஃபேக்டாகவும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்மார்ட் ஃபோன்லேயும் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், அதே மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் நீங்கள் பார்க்க முடியும். எப்படின்னா, இப்போது இந்த ஃபோனில் ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது, ஒரு 50 மெகாபிக்சல், 2 48 மெகாபிக்சல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்துலேயுமே பிக்சல் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஃப் வேல்யூ வந்து ரொம்ப அக்ரெசிவாக வச்சிருப்பாங்க. எப்படின்னா, இப்போ வந்து பிரைமரி சென்சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா F1.7, அதே சமயம் அப்படியே பெரிஸ்கோபிக் செட்டப் போனீங்கன்னா F2.8, அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைடு, அதுவும் F1.7. ஸோ இந்த அபர்ச்சர் வேல்யூவை பற்றி ஓரளவுக்கு அவேர்னஸ் இருக்கிறவங்க இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு விஷயம் அக்செப்ட் பண்ணிப்பீங்க. என்னன்னா, அப்போ நமக்கு ஃபோக்கஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ரொம்ப ஷார்ப்பாக ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல மட்டும் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, இப்போ நான் ஜஸ்ட் ஒரு பென்சிலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வைங்களேன், ஒரு பர்டிகுலர் பென்சிலை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதுக்கு பின்னாடி இருக்க பென்சில் எல்லாமே என்ன ஆகும்னா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போக ஆரம்பிக்கும். ஸோ இது எப்போ பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இப்போ இதுக்கு தான் வந்து ஆன்சர். அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு அதையும் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். என்னன்னா, அந்த வேரியபிள் அபர்ச்சர் கான்செப்ட் உள்ள வரது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே இந்த ஆஸ்பெக்ட்ல தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஷாமியில் 14 அல்ட்ரா இருக்குது, ஹுவாவே ஃபோன்ஸ் இப்போ எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுலேயும் உங்களுக்கு வந்து வேரியபிள் அபர்ச்சர் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த வேரியபிள் அபர்ச்சர் எந்த விதத்தில் உதவ போகுது அப்படின்னா, இப்போ நான் சொன்னல, இந்த F1.7 இல்லாட்டி 1.6 வைக்கும்போது செம்ம டெப்த் ஆஃப் ஃபீல்டு இருக்கும். நமக்கு பின்னாடி வந்து பொக்கே எஃபெக்ட் பயங்கரமாக இருக்கும், பயங்கர அக்ரெசிவாக இருக்கும். பட் இதுவே அதே பர்சனையே F4 எடுக்கிறோன்னு வைங்களேன், பின்னாடி இருக்கிற நிறைய கண்டென்ட்ஸ் தெரியும். ஓகே, அதாவது பின்னாடி இருக்க கண்டென்ட்ஸ் தெரியும்னா லைட்டாக ஸ்லைட்லி பிளர்டாக தெரியும். ஸோ இது எந்த விதத்தில் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு மேக்ரோ ஃபோட்டோ எடுக்க போகிறேன் அப்படின்னும் போது, ஒரு பூச்சி எடுக்க போகிறேன் அப்படின்னும் போது, அந்த பூச்சை வந்து நான் இந்த மாதிரி 1.7 எடுக்கிறேன்னு வைங்களேன், அப்போ என்ன ஆகும்னா பூச்சோட ஃபேஸ் மட்டும் நல்லா ஷார்ப்பாக இருக்கும், சூப்பராக அப்படி பக்காவாக ஃபோக்கஸில் இருக்கும். பட் அந்த பூச்சோட ஹெட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மற்ற பாடி பார்ட்ஸ் எல்லாமே, இப்போ ஒரு ஸ்பைடர்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு 2 பேர் ஆஃப் காலு தெரியும், மூஞ்சி தெரியும், கண்ணு தெரியுமே தவிர, அதுக்கு பின்னாடி அதோட ஹெட்டுக்கு பேக் சைடு, அப்புறம் டெயில் பார்ட்டு, ஸ்டொமக் பார்ட்டு, மீதி 6 காலு, இது எல்லாமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போயிடும். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இது வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? அதுக்கு ரீசன் இதுதான், இந்த மாதிரியான எஃப் வேல்யூ தான். இதுலேயும் இன்னொன்று முக்கியமான ஃபேக்ட் என்னென்னா, ஆல்ரெடி நம்ம வந்து எப்பயும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோன்னு வைங்களேன், அதை வந்து இப்போ 16:9 இல்லாட்டி 4:3 ஃபுல் சென்சாரோட ஏரியாவில் எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ இன்சென்சார் ஜூம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்ப்போம். இப்போ இன்சென்சார் ஜூம்குள்ளே போகும்போது என்ன ஆகிடும்னா, இன்னும் வந்து டெப்த் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அப்போ வந்து கிட்டத்தட்ட நம்ம எடுக்கக்கூடிய ஃபோட்டோ எந்த மாதிரி போய் அமையும் அப்படின்னு பார்த்தா, இப்போ ஸ்பைடர் வந்து நல்லா பெருசாகவும் தெரியுமா ஜூம் பண்ணனால, அது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட ஏரியா மட்டும் ஃபோக்கஸில் இருக்குன்னு ரொம்ப பளிச்சுனே தெரியும். இந்த ஏரியா மட்டும் தாங்க ஃபோக்கஸில் இருக்குது, அப்படியே தலைக்கு பின்னாடி பார்த்தாலே கம்ப்ளீட்டாக அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்குங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா வேரியபிள் அபர்ச்சர் ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணும். வேரியபிள் அபர்ச்சர் வேற எங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோ லைட்டில் நம்ம வந்து ஷட்டர் ஸ்பீடை வேரி பண்ணி ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னு வைங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஷட்டர் ஸ்பீட் வந்து 8 செகண்ட் வச்சு எடுக்கணும் அப்படின்னு நினச்சா, இதிலெல்லாம் டிஃபால்ட்டாகவே 2-3 செகண்ட் வச்சாலும் என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய பெரிய சென்சாருக்கு அதுக்கும் ரொம்ப ப்ளோ அவுட் ஆன இமேஜ் மாதிரி வந்துடும். சரியா, அப்படியே ப்ளோன் அவுட் ஆகிடும். எதை பார்த்தாலும் லைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு அந்த டெக்ஸ்ட்லாம் தெரியவே தெரியாது. இப்போ ஒரு ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபிக்காக போகிறேன் அப்படின்னும் போது இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேயா, ஸோ இது எதுக்காக இந்த இடத்துல சொல்கிறேன்னா, இதோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா, லோ லைட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும், நேச்சுரலாக பர்ஃபார்ம் பண்ணணும். பட் அதே சமயம் இந்த மாதிரி பாயிண்டடாக ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் நான் க்ளோஸ்அப்பில் வச்சு ஃபோக்கஸில் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது, இந்த மாதிரியான ஃபோக்கஸ் ரிலவெண்ட்டான விஷயங்கள், அதுவும் முக்கியமாக மேக்ரோவில் இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதை தான் சொல்லணும்னு நினச்சேன். சரி, இது மட்டும் தானே இல்லைங்க. ஸோ ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் சொல்லணும்னு நினச்சேன். நிறைய விஷயங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை வந்திருக்க பிக்சல் வந்து ஃபார் ஷூர் வந்து அப்கிரேட் தான். 8 Pro கம்பேர் பண்ணும்போது 9 Pro வந்து கண்டிப்பாக அப்கிரேடாக தான் இருக்க போகுது. அண்ட் 9 Pro எக்ஸலோட 9 Pro நல்ல ஒரு ஃபோனாக வரப்போகுது. ஸோ இது எல்லாமே பாசிட்டிவ் தான்.
இருந்தாலும் ஒரு சில ஏரியா நான் சொல்லணும்னு நினச்சேன். என்னன்னா நார்மலாக கூகுளில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அவங்க வந்து 360 டிகிரிக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபோட்டோஸ்பியர் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது வந்து நம்ம எங்கேயாவது ஸ்பெசிஃபிக்காக எடுக்கும்போது நல்லாயிருக்கும். ஓவரால் ஸ்டிச்சிங்கும் கூட ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கும். அதுலேயும் கொஞ்சம் கிளிச்சஸ் இருக்க தான் செய்யும். ஏன்னா நான் தனிமையாக வந்து ஒரு மலை மேலே போய் நிற்கிறேன்னு வைங்களேன், இப்போ என்னை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. இந்த இடத்துல நான் எடுக்கும்போது வந்து அந்த ஸ்டிச்சஸில் வந்து இஷ்யூஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் இதுவே நான் நிற்கிறேன், என் கூட ஒரு 2 நாய் நிற்குதுன்னு வைங்களேன், அந்த 2 நாயை நான் ஒரே இடத்துல நிற்க சொல்ல முடியாது. அந்த 2 நாய்க்குட்டி எங்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கும், அதுங்களும் அந்த ஃப்ரேமில் வரும். அப்போ என்ன ஆகிடும்னா 2-3 இடத்துல அந்த நாய்க்குட்டி பீஸாக தெரியும். இங்கே இருக்கும், திடீர்னு பார்த்தா அங்கே இருக்கும். ஒரே நாய்க்குட்டியே 2-3 இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் டியூ டு ஃபோட்டோஸ்பியர். ஸோ இதே மாதிரி இப்போ இந்த பேனரோமா எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், முன்னே எப்படி இருக்கும்னா அப்படியே பேன் பண்ணோன்னா பேனரோமா எடுத்துடலாம். இப்படி நான் பேன் பண்ணேன்னா போதும். அதே நான் எந்த ஸ்பீடில் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த ஸ்பீடில் பொறுமையாக அப்படி பண்ணலாம். பட் இப்போ எப்படி பண்ணியிருக்காங்கன்னா குவாலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம சல்யூட் பண்ணலாம். பட் என்னன்னா இதே ஃப்ரேமில் நிறைய பேர் இருக்காங்கன்ற பட்சத்தில் நிறைய ஃபீச்சர் ஆக போகுது, நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் உள்ள வர போகுது. அது எல்லாமே மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா செத்தேன் நான். ஸோ அப்படி தான் எனக்கு வந்து அமைஞ்சுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பேனோரமா எடுக்கும்போது என்ன ஆகுனா 1 ஷாட் 2 ஷாட் 3 ஷாட் நான் வெயிட் பண்ணணும். அதுவும் நைட் டைம் எடுக்கும்போது நைட் சைட் கிக்கின் ஆகும். அப்போது ஒரு பாயிண்ட்லேயும் நான் வந்து ஹோல்ட் பண்ணேன்னா ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு அது ஃபோட்டோ எடுக்கும். 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுறதுக்குள்ளே இப்போ ஒரு பஸ்ஸு போகுதுன்னு வைங்க, பஸ் இங்கே போய்கிட்டு இருக்கு, நான் எடுக்கிறேன். பஸ் அது கொஞ்சம் தூரமாக என் பக்கத்துலேயே போகுதுன்னா பட்டுன்னு போய்டும்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் தூரமாக போகுது, இங்கே எடுக்கிறேன், திரும்பி இங்கே எடுக்கிறேன், ஃபுல் ஃபோட்டோலையும் பஸ் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சில நிலைமைக்குள்ளே நம்ம தள்ளப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருந்தது. மற்றபடி வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ரீட்குள்ளே போயிருக்கீங்க, ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி ஆஸ்பெக்டில் போயிருக்கீங்க, நல்ல லைட்லாம் எரிஞ்சிட்டு இருக்குது, செமையாக இருக்குது, மக்கள் யாருமே இல்லை, நைட் வந்து 11:30 மணி ஆகுது, ஸோ லைட் மட்டும் சூப்பராக தெரியுது அப்படின்னும் போது எடுத்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். பட் இதே மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இந்த பேனோரமா கொஞ்சம் சொதப்புது. ஸோ அதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அது ஒரு பாயிண்ட்டுங்க, சரியா? அது இந்த புது அல்காரிதம்னால. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லோ லைட் வீடியோ ரொம்ப இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. ஆனால் உங்களோட ஃப்ரேமில் இப்போ நிறையா லைட்ஸ் இருக்குன்னு வைங்களேன், அப்போ என்ன ஆகிடும்னா ஓஎஸ் வேலை செய்கிறது வந்து இப்போ மக்கள் யாராவது நடந்து போகிறாங்க, நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கீங்க, மக்கள் நடந்து போகிறாங்கன்னு போது தெரியாது. பட் ஸ்டாட்டிக்காக ஒரு சில விஷயங்கள் இருக்கும்ல, நிறைய லைட்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் லைட்டாக ஜிட்டர் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும், அப்படி ஜெர்க் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அதனால் என்ன ஆகிடுதுன்னா கலர்ஸ் நல்லா இருக்குது, பிரைட்னஸ் நல்லா இருக்குது, ஓவரால் வீடியோ பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது, எல்லாம் ஓகே. பட் ரொம்ப பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த ஷேக்ஸ் ரொம்ப அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும், அந்த ஓஎஸோட அக்ரஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருந்தது. ரெண்டாவது என்னென்னா இப்போது நிறைய லைட்ஸ் இருக்குது அப்படின்னும் போது ஃப்ளேர் வந்து ஆப்பிளுக்கும் சரி கூகுளுக்கும் சரி 2 பேருக்குமே பெரிய பிரச்சனையாக இருக்குது இன்னி வரைக்கும். நீங்கள் வந்து வீடியோ எடுத்தாலும் சரி, இல்லாட்டி ஃபோட்டோஸ் எடுத்தாலும் சரி, நிறைய இடத்துல நீங்கள் வந்து ஃப்ளேர் பார்க்க முடியும். நிறைய வெஹிக்கிள்ஸ் மூவ் ஆகுது, ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்குது, நீங்கள் மேலேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னும் போது, ஒரு ஆங்கிளில் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஃப்ளேர் வந்து அப்படியே ஸ்கையில் தனியாக நிறைய நட்சத்திரங்கள் இருக்க மாதிரி இருக்கும். அது வேறு எதுவும் இல்லை, தெருவில் இருக்கிற லைட்டு, அப்புறம் வெஹிக்கிள் மூவ் ஆகுதுல அந்த லைட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நட்சத்திரம் மாதிரி தெரியும். ஸோ இந்த ஃப்ளேர் ஒரு பிரச்சனையாக இருக்குங்க. ஸோ இதுக்கும் வந்து அவங்க ஒரு நல்ல அல்காரிதம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் அடுத்து என்னென்னா ஃபோக்கஸ், இந்த மாதிரியான பாயிண்ட் ஆல்ரெடி நான் சொன்னல, அதுதான் ஃபோக்கஸ் வந்து ஒரு இடத்துல லாக்கே ஆக மாட்டேங்குது, எக்ஸ்போஷரும் லாக்கே ஆகாது. ஃபோக்கஸ் ஒரே இடத்துல லாக் ஆகலைங்கிறது சம்டைம்ஸ் நல்லாயிருக்கும். எப்படின்னா நீங்கள் vlog மாதிரி பண்ணுறீங்க, நடந்துகிட்டே இருக்கீங்க, டே டைமில் தெரிக்க விடும். டே டைமில் அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆகும். நைட் டைமில் செம தலைவலி ஆகும். டே டைமில் ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டை மட்டும் நம்ம பக்கத்தில் வச்சு ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்லேருந்து லைட் எமினேட் ஆகுது. அதாவது அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்லேருந்து லைட் எமிட் ஆகுதுன்ற பட்சத்தில் அதுவே வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் லைட்டாக இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகிடும்னா எக்ஸ்போஷர் மாறும், ஃபோக்கஸ் மாறும், எக்ஸ்போஷர் மாறும். ஸோ இது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது எல்லாமே என்னென்னா நான் ரொம்ப டீப்பாக டைவ் பண்ணுறேங்கிறது தான் எதார்த்தம். நிறைய பேர் வந்து இவ்வளோ டீப்பாக ஒரு சில விஷயங்களை வந்து குறையா சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. கேஷுவலாக நம்ம யூஸ் பண்ணும்போது டே டு டே லைஃப்பில், அதுவும் டே டைமில் யூஸ் பண்ணும்போதெல்லாம் பிக்சல் வந்து இப்போ வேறு லெவலில் இருக்குங்கிறது தான் ஃபேக்ட். அதை தாண்டி இந்த அளவுக்கு நுணுக்கமாக யாராவது எதிர்பார்த்துருந்தாங்களா, அவங்களுக்காக தான் இந்த டேட்டாலாம். ஓகே, அப்புறம் யாராவது முக்கியமாக வாங்கிட்டு ஏதோ ஒரு நைட்டு வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு செலிப்ரேஷன், அவங்க ஃபேமிலியில் ஒரு செலிப்ரேஷன், அன்றைக்கி வந்து என்ன ஆகுதுன்னா வெளியில் வந்து எல்லாருமே கேதர் ஆகிட்டு வந்து நல்ல லைட்ஸ்லாம் இருக்குது, ஒரு கல்யாணமே வைப்போமே, எல்லாரும் மீட் பண்ணுறாங்க, வெளியில் வந்து அப்படியே மாப்பிள்ளை பொண்ணுலாம் இருக்காங்க. ஸோ அவங்கள வீடியோ எடுத்துக்கிட்டே அப்படி நடக்கலாம்னு நினைக்கும் போது சுற்றி லைட்ஸ் எவ்வளோ இருக்கும் இந்த மாதிரியான ஸ்பெஷல் அக்கேஷன்ஸில். அந்த இடத்துல என்ன ப்ரோ இது லைட்டை கொஞ்சம் அப்படியே ஷேக் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு லென்ஸ் ஃப்ளேர் தெரியுது. அப்போது வந்து கண்டுபிடிச்சிட்டு இது தெரிஞ்சிருந்தா நான் அன்றைக்கே வந்து வேறு ஏதாவது ட்ரை பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காக தான் இது வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ண முடியுமானா இவங்க தான் ஒர்க் பண்ணணும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ சாம்சங்லாம் பண்ண முடியுது அப்படின்னும் போது அப்போ இவங்களும் பண்ணணும் இல்லையா, இவங்களும் ஒரு சில விஷயங்கள் ஒர்க் பண்ணி ஆகணும், அப்போ தான் முடியும். அப்புறம் ப்ரோமோட் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஒரு தடவை தான் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ஃபோக்கஸ் பீக்கிங் மாதிரியான ஆப்ஷன் வந்து ஒரு தடவை தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். திரும்பியும் நீங்கள் வந்து போயிட்டு என்ன பண்ணணும்னா மேனுவலாக ஃபோக்கஸ்க்கு போய் ட்ரிகர் பண்ணால் தான் ஃபோக்கஸ் பீக்கிங் எனேபிள் ஆகுது. ஃபோக்கஸ் பீக்கிங்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னன்னா நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ, இப்போ மேக்ரோ மாதிரியான விஷயங்கள் எடுக்கும்போதும் சரி, இல்லாட்டி வந்து கேஷுவலாக நீங்கள் ஜென்ரிக்காக எடுக்கும்போதும் சரி, நீங்கள் ஃபோட்டோவில் என்னெல்லாம் இருக்கோ அந்த சப்ஜெக்ட்டை சுற்றி வந்து கட்டம் கட்டுறது தான் ஃபோக்கஸ் பீக்கிங். ஸோ அது ஃபோக்கஸில் இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அது ஒரு தடவை தான் இருக்குது. ரெண்டாவது தடவை நம்ம ஒரு தடவை ஃபோட்டோ எடுத்துட்டோம், ரெண்டாவது தடவை அந்த ஃபோக்கஸ் பீக்கிங் காட்ட மாட்டேங்குது. அது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்குது. இதுவே வந்து மற்ற ஃபோன்ஸ்லாம் கொஞ்சம் பெட்டராக இருந்தது.
இப்போது ஷோமி இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சாம்சங்கே பார்த்தீங்கன்னாலும் எல்லா இதுலேயுமே அந்த ஃபோக்கஸ் ஸ்பீக்கிங் இருக்கும், கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் கொஞ்சம் கடியாக இருக்குது. ஏன்னா திரும்பியும் நான் வந்து சைடில் போயிட்டு செட்டிங்ஸை ட்ரிகர் பண்ணி இதெல்லாம் வேரி பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமாக ஃபீல் ஆகுது. ஸோ 9 Pro பார்த்தீங்கன்னா 9 Pro கண்டிப்பாக இந்த ப்ரோ எக்ஸலோட கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுது. எதுக்குன்னா இப்போ இந்த மாதிரி கேரி பண்ணிட்டு போகிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஃபோனே கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது. பட் அப்போ ப்ரோ இன்னும் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அந்த ஆஸ்பெக்ட்டில் சொல்கிறேன். ஸோ அதுவும் ஒரு பாயிண்ட் இருக்குது, நம்ம யோசிக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் தான் 9 Pro வந்து அவைலபிள் ஆகும். ஸோ அது வந்து ஒரு வகையில் பார்த்தா ஐடென்டிக்கல் ஃபோன். இதுலேருந்து மிஞ்சி போனால் 360 mAh கம்மியாக இருக்கும். ஏன்னா 4700 mAh இருக்க போகுது. அண்ட் இதில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே அப்படியே ஐடென்டிக்கலாக இருக்க போது. மேபி டிஸ்பிளே ரெசல்யூஷனில் சின்ன சேஞ்சஸ் எதாவது பார்க்கலாம், மைனர். அதுவும் பெருசாக வந்து டே டு டே லைஃப்பில் அந்த வித்தியாசம் நம்ம ஃபீல் பண்ண போகிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இதில் 37 வாட் இருக்கும், அதில் 27 வாட் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து டிஃபரன்ஸ். ஸோ இந்த டிஃபரன்ஸ் வந்து பெரிய அதாவது நிஜமாவே இது வந்து பெரிய டிஃபரன்ஸ் ஏற்படுத்துதுன்ற பட்சத்தில் 9 Pro XL போகிறது ஓகே. அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம 9 Pro போனாலே போதும் இல்லையா? ஸோ அதுவும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். அடுத்து என்னன்னா vlogging. நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், vloggingக்கு டே டைமில் இந்த ஃபோன் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா தெரிய விடும். இதில் இருக்கக்கூடிய கலர்ஸாக இருக்கட்டும், டைனமிக் ரேஞ்சாக இருக்கட்டும், அது எல்லாமே சூப்பராக இருக்க தான் போகுது, அதெல்லாம் டவுட்டே இல்லை. பட் நைட் டைமில் கொஞ்சம் சொதப்புங்கிறது தான் திரும்பி நான் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணிக்கிறேன். அப்புறம் முக்கியமாக என்னன்னா ஸ்டாட்டிக்காக நான் வந்து ட்ரைபாடில் ப்ளேஸ் பண்ணி நான் வீடியோ எடுப்பேன் போது பார்த்தீங்கன்னா வேரியபிள் எக்ஸ்போஷர் மாதிரியான விஷயங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே நடக்கும். அது கொஞ்சம் கடியாக தான் இருக்கும். ஸோ அது ஞாபகம் இருக்கட்டும். அடுத்து என்னன்னா அன்லிமிட்டட் 5G. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா LTEக்கு ஸ்விட்ச் ஆகிடும். ஸோ அப்படி LTEக்கு ஸ்விட்ச் ஆகும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து சப்போஸ் ரிலையன்ஸ் ஜியோ, ஆமாம் ரிலையன்ஸுங்கிற நேமே மறந்துருக்கும், சரி ஜியோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது, இல்லாட்டி ஏர்டெல் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் 5G பிளானில் நீங்கள் இருக்கீங்கன்னா அது ஒர்க் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியாகும். ஏன்னு பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக அது LTEக்கு ஸ்விட்ச் ஆகிறனால. ஸோ அதுவும் மைண்டில் வச்சுக்கோங்க. மற்ற நெட்ஒர்க்ஸ் எல்லாம், அதை மற்ற ஃபோன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இது வந்து இந்த 5G 4G ஸ்விட்சிங் வந்து ரேப்பிடாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் சிக்னல் இஷ்யூ அப்படின்னு ஒன்று நான் ஃபேஸ் பண்ணல. அதேமாதிரி கால் ட்ராப் அந்த மாதிரியான இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணல. ஸோ அதெல்லாம் ஸ்ட்ரென்த். ஆனால் வந்து இந்த 4G 5G ஸ்விட்சிங் வந்து கொஞ்சம் கடியாக இருக்குது. 5G ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து உள்ளே கொண்டு வந்தால் தான் வேலைக்கு ஆகும்னு தோணுது. எல்லா ஃபோன்ஸ்லையும் எப்பயுமே 5Gலேயே இரு அமைதியா 2Gக்கு எப்படி கொடுக்க முடிஞ்சுது, அந்த மாதிரி 5Gலேயே இருன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ண முடிஞ்சால் தான் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ அது ஒரு ஃபேக்டர் இருக்குது. அப்புறம் கிளியர் காலிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கூட நம்ம பற்றி பேசியிருப்போம் இல்லையா? அது கூட என்ன நம்ம போட்டிருப்பாங்க, இந்த கிளியர் காலிங் பற்றி மேனுவலாக எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருப்பாங்கன்னா 3Gல வந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா 3Gயில் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆக வாய்ப்பு இல்லைன்னு மாதிரி போட்டிருப்பாங்க. பட் 3G நெட்வொர்க் இப்போ மோரோவர் எங்கேயுமே இல்லைன்னு கூட சொல்லிட்டு போயிடலாம். அந்த லட்சணத்தில் இருக்குது. BSNL மட்டும் தான் ஓரளவுக்கு ஆக்டிவாக இருக்குன்னு வச்சுப்போமே. ஸோ மற்றபடி வந்து அதான். ஸோ இதுதான் நிலவரம். ஸோ இது மாதிரி ஒரு பாயிண்ட்டும் போட்டிருப்பாங்க. ஸோ அன்லிமிட்டட் 5G பற்றி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் பிரச்சனையாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து இந்த தெர்மாமீட்டர் சென்சாருங்க, தெர்மாமீட்டருக்கு தனியாக கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த டெம்பரேச்சர் சென்சார் கொடுத்ததுக்கு பதில் ஒரு IR பிளாஸ்டர் கொடுத்துருந்தா திருக்கி விட்டுருக்கலாம். ஏன்னா எவ்வளோ பேர் இதை யூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் IR பிளாஸ்டர் யூஸ் பண்ணுறவங்களோட இது கண்டிப்பாக கம்மியாக தான் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்கன்னு நல்லாவே சொல்ல முடியும். எத்தனை பேருக்கு வந்து எல்லா பொருளுக்கும் டெம்பரேச்சர் பார்த்துக்கிட்டு இருக்க போகிறாங்க? இது ரியல் வேர்ல்டில் யூஸ் ஆகிற மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்க எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல. இப்போ இது கூடவே வந்து இது வந்து டெம்பரேச்சர் சென்சார் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து அது பக்கத்துலேயே சப்போஸ் IR கேமரா மாதிரி ஒன்று கொடுத்து, அதாவது தெர்மல் கேமரா மாதிரி ஒன்று கொடுத்து அதில் வேல்யூ பார்த்து அந்த வேல்யூ நம்ம வந்து கரெக்டான வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த தெர்மல் அந்த டெம்பரேச்சர் சென்சாரை யூஸ் பண்ணணும் ஒரு லாஜிக் இருக்குது. எதுவுமே இல்லாமல் இதை வச்சு நம்ம எத்தனை பேர் யூஸ் பண்ண போகிறோம்? அதனால் இதுக்கு பதில் IR பிளாஸ்டர் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு தாழ்மையான கருத்து. அப்புறம் LDAC மாதிரியான விஷயங்கள், LHDC மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் சொதப்புற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னு பார்த்தா நான் வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கேன் TWSலேயே. அதில் போகும்போது வந்து LE ஆக்சுவலாக லோ எனர்ஜி அண்ட் ஹை குவாலிட்டின்னு மாதிரியான ஒரு சில கோடக்லாம் இதில் இருக்குது. அது வந்து சம்டைம்ஸ் இந்த மாதிரியான ஒரு சில TWSல காட்டுது. ஆனால் என்ன ஆகிடுதுன்னா கிராஷ் ஆகிடுது. காட்டுது, எனேபிள் பண்ணால் TWS வந்து திரும்ப பேரே ஆக மாட்டேங்குது. இந்த LE டிசேபிள் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த TWS வந்து கனெக்டே ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில கோளாறுகள் இருக்குது. அது வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ண முடியுமானா தாராளமாக ஃபிக்ஸ் பண்ணலாம். இது எல்லாமே அப்டேட்ஸ் மூலமாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்புறம் இப்போதைக்கு வந்து என்ன சொல்ல போனால், இது நமக்கு கொடுக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே கம்பேர் பண்ணும்போது, ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும், OS லெவல்லையாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, சைனீஸ் கவுண்டர் பார்ட்ஸ் இவங்களோட காம்படிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டே இப்போ சாம்சங்லாம் உள்ள கொண்டு வர முடியாது. ரீசன் என்ன, அவனும் காஸ்ட்லியாக தான் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இவன் 1,25,000 1,30,000 ஆரம்பிக்குது. ஆப்பிள் எடுத்துக்கிட்டா 128 ஜிபிக்கு 1,35,000 ஆரம்பிக்குது. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இவங்களை நான் வந்து ஒரு கம்பேரிசனுக்கு கொண்டு வர முடியல. என்னால் கம்பேரிசனுக்கு யார் கொண்டு வர முடியுது அப்படின்னு பார்த்தா சைனீஸ் ஃபோன்ஸ் தான் கொண்டு வர முடியுது. ரீசன் என்னன்னா, இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு நிகரான ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் 50,000 60,000 டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் இருக்கிற டாப் நாச் ஸ்பெசிஃபிகேஷன் இப்போ கொஞ்சம் முன்னாடி நான் பேசின வேரியபிள் பர்ச்சர் மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh கொண்டு வராங்க. ஸோ அப்போ அவங்கள தான் நான் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்குது. இதெல்லாம் எனக்கு தேவைன்ற பட்சத்தில் ஸோ இந்த மாதிரி நிறைய மைண்டில் ஓடினே இருக்குது. என்ன பண்ணுறது? ஸோ அதனால தான் உங்ககிட்ட அதெல்லாம் சொல்லிடலாம்னு நினச்சேன். எதுக்கு நான் நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, ஒரு சில சாம்பிள்ஸ்லாம் பார்த்துட்டு அப்புறம் ஓவரால் பார்த்தீங்களா டிஸ்பிளே எப்படி இருக்குது, பேட்டரி லைஃப் சூப்பராக, பேட்டரி லைஃப் நிஜமே நல்லா இருக்குது, நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பாயிண்ட் அதுக்கப்புறம் அப்போ பிக்சல் தான் நான் வாங்க போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு டக்குன்னு போயிடுறாங்க. ஸோ
ஸோ அதனால தான் திரும்பியும் சொல்கிறேன், நிறைய நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். சும்மா நான் ஒருத்தன் சொல்கிறத வச்சு மட்டும் நீங்கள் ஒரு முடிவுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. நிறைய நீங்களே தனியாக படித்து கூட பார்க்கலாம். இது வந்து கேப்பபிளா, இந்த விஷயத்துக்கு எனக்கு இது ஓகேயா இருக்குமா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு ஏமாற்றம் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஏதோ ஒரே ஒருத்தர் அவர் யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் சொல்கிறாருன்னும் போது அதை மட்டும் நம்பி நம்ம வந்து என்றைக்குமே வாங்கக்கூடாதுங்கிறத அர்த்தம். ஏன்னா நான் சிஓடி அதாவது பிஜிஎம்ஐ மாதிரியான ஒரு கேம் ஆடும்போது கூட நான் பாருங்களேன் பாட்டு கூட தான் சுற்றிக்கிட்டு இருப்பேன். என் கூட யார் பயங்கரமான பிளேயர்ஸ் வர போகிறாங்க, இல்லாட்டி எந்த இடத்துல இறங்கினா நிறைய பிளேயர்ஸ் இருப்பாங்க, அங்கே போய் அப்படியே அக்ரெசிவாக விளையாடுறது விளையாண்டுருந்தா தான் அந்த பழக்கம் இருக்கும். எனக்கு அதெல்லாம் கிடையாது. நானே பாட்டை சுற்றிட்டு இருப்பேன். அப்படி இருக்கும்போது இந்த ஃபோன் ஹீட்டே ஆகலை, சுத்தமாக ஹீட் ஆகலை, ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஒய்ஃபைல தான் விளையாண்டேன், ஏசிலாம் கிடையாது, உங்களுக்கே தெரியும் இந்த ரூம் எப்படின்னு. 25 நிமிஷத்துக்கு மேலே விளையாடும்போது இந்த ஃபோன் கம்ப்ளீட்டாக ஒன்றுமே ஆகலை. இருக்கலே ஹையஸ்ட் பாசிபிள் கிராஃபிக்ஸில் வச்சா எனக்கு கிளிச்சஸ் கூட ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன். பட் இதுவே வெறித்தனமாக விளையாடுற ஒருத்தர் போய் கொடுத்து அவரோட ப்ரொஃபைல் லோட் பண்ணி அவர் விளையாட ஆரம்பிச்சாருன்னா எப்படி இருக்கும்? ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். அப்போது நான் வந்து இது கேமிங்க்கு சூப்பராக இருக்குங்க, எந்த ஹேங்கிங்கும் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். இதுவே வந்து ஒருத்தர் பயங்கரமாக விளையாடுறவர் அவர் வந்து என்ன சொல்லுவார்னா, கொஞ்சம் ஹீட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது, நிறைய பிளேயர்ஸ் இருக்கிற சிச்சுவேஷன், நிறைய பிளேயர்ஸ் வந்து ஒரே இடத்துல பேக்காக இருக்கும்போது அந்த இடத்துல போய் நான் விளையாடும் போது கொஞ்சம் கஷ்டப்படுது, இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் அவர் தானே சொல்ல முடியும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். சரியா, ஒரே விஷயத்தை நம்பி நம்ம வந்து எதையுமே முயற்சி எடுக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ இந்நேரம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நிறையா பாயிண்ட்ஸ் நான் அட்ரஸ் பண்ண மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை தவிர வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். இந்த வீடியோ ஏன் ப்ரோ இப்போ உடனே போடுறீங்கன்னா முக்கியமான வீடியோ மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டோட பாசிட்டிவ்ஸ் அதிகமாக பேசுறதோட, ஏன்னா அது எப்படி இருந்தாலும் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் அந்த பாசிட்டிவ் நீங்கள் என்ஜாய் பண்ணி சந்தோஷம் தான் பட போறீங்க. இதையே இந்த அண்ணன் சொல்லலை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாமே தவிர, நீங்கள் வந்து நாளைக்கு லிஸ்ட் பண்ணும்போது ப்ரோ இதுவும் சூப்பராக இருந்ததுங்கிறதுல வந்து எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, இதெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் வந்து அந்த நெகட்டிவ்ஸ் ஐடென்டிஃபை பண்ணும்போது எனக்கும் அது வருத்தமாக இருக்கும். ஏன்னா நம்ம பே பண்ணி வாங்கினதுக்கு அப்புறமா நெகட்டிவ் ஐடென்டிஃபை பண்ணுறது தான் பெயின்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதுக்கு தான் முக்கியமாக இந்த பதிவு. சரியா, ஒரு ஃபோனில் அதுவும் கேமரா கேப்பபிலிட்டிஸ்னு வரும்போது ப்ரோ மோட் ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த சாம்பிள்ஸ்லாம் நான் அட்டாச் பண்ணுறேன். இது எல்லாமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சும்மா லேப்டாப்க்கு பீரோல் நாங்கள் சாம்சங் வச்சு ப்ரோ வீடியோ மோடில் எடுத்தது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம எக்ஸ்போஜராக இருக்கட்டும், ஷட்டர் ஸ்பீடாக இருக்கட்டும், ஐஎஸ்ஓவாக இருக்கட்டும், இதெல்லாம் மாற்றும் போது என்ன மாதிரியான ஒரு அவுட்புட் எடுக்க முடியுது பாருங்க. இந்த மாதிரியான அவுட்புட்ஸ் வந்து பிக்சல் எடுக்க முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் ரொம்பவே கஷ்டம் தான். அப்புறம் ஃபைனலாக சொல்லணும்னா ஒரு விஷயம் தோணுச்சுங்க, அதனால தான் டக்குனு வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். உண்மையை சொல்ல போனால் ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் தான் ஸ்ட்ரைக் ஆச்சு இந்த 7 வருஷம் அப்டேட். ஏன்னா 7 வருஷத்துக்கு மேஜர் அப்டேட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருந்தாலும் எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுப்பாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏ கேப்பபிலிட்டிஸ்க்காக தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரோ சீரிஸ்க்கு வந்து 16GB RAM வரைக்கும் புஷ் பண்ணியிருக்காங்க. மேபி இன்னும் 2 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா 16GB 24GB மாறலாம். அண்ட் மோரோவர் இந்த 7 இயர்ஸ் டைம் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஒரு சில முடிவுகள் சொல்ல முடியும் போது அந்த 7 வருஷத்துக்குள்ள நமக்கு RAM மட்டுமே 32GB ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி கூட இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா ஃபீச்சர்ஸுமே ட்ராப் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தானே. ஏன்னா இன்னி வரைக்கும் ஐஃபோன்லேயே நம்ம அதான் பார்த்துட்டு இருக்கோம். என்னதான் வந்து ஆப்பிள் 5 வருஷத்துக்கு அப்டேட் கொடுத்தாலும் கூட எல்லா ஃபீச்சர்ஸுமே ட்ராப் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. சொல்ல போனால் 14 Pro ஒரு நல்ல கேப்பபிளான ஃபோன் தான், பட் அதுக்கு ஏஐ ஃபீச்சர்ஸ் இருக்க போகிறது கிடையாது. அதுக்கும் அவங்க ஒரு சில ரீசன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ RAM இருக்கட்டும் இல்லாட்டி NPU இருக்கட்டும் இந்த மாதிரியான ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு அவங்க பேசதான் செய்வாங்க, அதை ஜஸ்டிஃபையும் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுக்கு வந்து பிக்சல்லையும் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. ஏன்னா இப்போ 7 வருஷத்துக்கு வந்து அவங்க மேஜர் அப்டேட் கொடுக்குறேன்னு சொல்லும்போது ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் நம்பர் மாறலாம் அண்ட் செக்யூரிட்டி பேச்சஸ்லாம் புஷ் ஆகலாமே தவிர எல்லா ஃபீச்சர்ஸுமே அப்கமிங் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டால் பெரிய கொஸ்டின் மார்க் தான். மேபி 1 or 2 இயர்ஸ்க்கு வந்து நம்ம அதை 100% எதிர்பார்க்கலாம். பட் 3 to 4 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அதே மாதிரியான 100% ஃபீச்சர்ஸ் வந்து ட்ராப் ஆச்சுன்னா அதுவே ஒரு பெரிய சல்யூட் தான். நடக்குதா இல்லையாங்கிறது இப்போதைக்கு நம்ம கையில் பதில் கிடையாதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. சரி, இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். இருக்கும் சிவபரணி பார்க்கலாம். பை.